கடலூர் அருகே முதலமைச்சர் தலைமையில் இன்று பெற்றோர்களை கொண்டாடுவோம் மாநாடு. புதிய பள்ளி கட்டிடங்களை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். செல்வ பெருந்தகையை மாநில தலைவர் பதவியில் இருந்து மாற்ற 25 மாவட்ட தலைவர்கள் டெல்லியில் முகாம். மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தியுடன் இன்று சந்திப்பு. தொழிலதிபர் அதானி விவகாரம் தனிப்பட்டது என்று மழுப்புகிறார் பிரதமர் மோடி. அதானி பிரச்சினை நாட்டுக்கு தொடர்புடையது என ராகுல் காந்தி கருத்து. அண்ணா பல்கலை மாணவி தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது மேலும் 7 திருட்டு வழக்குகள் பதிவு. 3 நாட்கள் காவலில் எடுத்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை. திருவாரூரில் கட்டுமான பணிகளுக்கான ஜல்லி மற்றும் எம்சான் விலை உயர்வை கண்டித்து வேலை நிறுத்தம். வெளி மாவட்டங்களில் இருந்து எம்சான் ஏற்றி வந்த லாரிகளை மறித்து கட்டிட தொழிலாளர்கள் போராட்டம். FBI புதிய இயக்குநராக இந்திய வம்சாவழியை சேர்ந்த காஷ் பட்டேல் பதவியேற்றார். காஷ் பட்டேலுக்கு அதிபர் டிரம்ப் வாழ்த்து. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்றும் நாளையும் 4 மின்சார ரயில்கள் சேவை ரத்து. ரயில்வே நிர்வாகம் தகவல். விவசாய சங்கங்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு அழைப்பு. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்த திட்டம். மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக கூட்டணியில் மோதல் வலுக்கிறது. அரசை கவிழ்த்த என்னை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே எச்சரிக்கை. ஒடிசாவில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. சேதமடைந்த தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி தீவிரம். தெலுங்கானாவில் மரக்கிடங்கில் பயங்கர தீ விபத்து. விலை உயர்ந்த மரங்கள் எரிந்து சேதம். மணிப்பூரில் கடந்த 24 மணி நேரத்தில் 17 பயங்கரவாதிகள் கைது. வன்முறை பரவாமல் தடுக்க காவல்துறை நடவடிக்கை. சூடானில் கொளுத்தும் வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு 2 வாரங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. பள்ளிகளில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மயங்கி விழுந்ததால் நடவடிக்கை. உயிரிழப்புகளை தடுக்க ரஷ்யா உக்ரைன் போரை இரு நாட்டு தலைவர்களும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்த நாட்டு போருக்காக பைடன் அரசு நிதி ஒதுக்கியதற்கு ட்ரம்ப் கண்டனம். எல்லையில் அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் சந்திப்பு. பயங்கரவாதிகள் ஊடுருவல், போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றுக்கு இந்தியா கண்டனம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சாம்பியன்ஸ் டிராபி ஆட்டம் நாளை நடைபெறுவதால் பெரும் எதிர்பார்ப்பு. துபாய் மைதானத்தில் பயிற்சி தீவிரம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் இன்றைய ஆட்டம். ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை.